ஆமாம், இந்த வீடுன்னு கரெக்டாக தெரியுமா? உங்கள் பாட்டுக்கு இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நீங்கள் பாட்டுக்கு பொசுக்குன்னு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, எனக்கு வேறு பக்கு பக்குன்னு இருக்குது. யார் வீட்டுக்குள்ளேயாவது வந்து நுழைஞ்சு உட்காந்தோன்னா திருடேன்னு அடித்து துரத்திடாமங்க. தெரியும்ல இந்த வீடுன்னு. ஏங்க, நம்ம பாட்டுக்கு இங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம், பின்னாடி பக்கம் தான் சமைக்கிறாங்களோ? பின்னாடி பக்கம்தான் எனக்கு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பக்கம்தான் ஏதோ சமையல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒருத்தவங்களாவது வந்து வாங்கன்னாவது கூப்பிட்றாங்களான்னு பார்த்தீங்களா? ஒரு ஆள் கூட வாங்க போங்கன்னு கூட கூப்பிடாம இருக்குது. நம்ம என்ன அந்தளவுக்கு இதாக இருக்கோம்? வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துருக்காங்களே, உங்களை வாங்கன்னாவது சொல்லுவோன்னு ஒருத்தருக்காவது என்ன இருக்கான்னு பாருங்க. கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க நம்மள. சரி. ஏய், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நம்ம வந்தது யாருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாது நம்ம வந்தது. அப்புறம் எப்படி நம்மளை வந்து வாங்கன்னு அவங்க கூப்பிட முடியும்? முல்ல, இதுதான் முல்ல உன்கிட்ட பிடிக்காத விஷயம். பேசாம இரு அங்கிட்டு. என்ன பேசாமல் இரு? அப்புறம் வந்து உட்காந்துருக்கோம். ஏங்க, நான் வர்றது உங்கள் தம்பிக்கு தெரியுமா? சொன்னீங்களா அது மாதிரி முன்னாடி போகிறோன்னு? இல்லை, அவனுக்கு தெரியாது. நான் சொல்லவும் இல்லை. ஆனால் வீடு விசாரித்து வந்துட்டேன். தெரியும், அந்த பிள்ளை பேர் கோமதின்னு தெரியும் எனக்கு. கோமதி அவங்க அம்மா வீடு எங்கேன்னு கேட்டேன். அப்புறம் அந்த பிள்ளையோட ஊர் தெரியுமா, அங்கே கட்டி கொடுத்த கோமதி அவங்க அம்மா வீடு எதுன்னு கேட்டது தான் சேர்த்து சொல்லிட்டாங்களே. அதான் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இரு இரு, எல்லாம் வேலை வெட்டியுமா இருப்பாக போல. என்ன அப்படி பெரிய வேலை வெட்டி? இல்லை, என்ன பெரிய வேலை வெட்டிங்கிறேன். வீட்டுக்குள்ளே யார் வாரான்னு கூட தெரியாமையா இருப்பாக? நல்ல மனுஷங்க தான். அட இருமுல்ல, நம்மளை யாரும் பார்க்கலடி. பார்த்தா வாங்கன்னு கூப்பிடாம இருப்பாங்களாடி? அடடா, கோமதி நல்லா இருக்கியாமா? நீங்க மல்லிகா அண்ணி அவங்க குழந்தைனார் தானே? அதான் அதான் அதான். நல்லா இருக்கீங்களா? வாங்க. வந்ததே எனக்கு தெரியாம போச்சு. அவங்க உங்க வீட்டுக்காரம்மாவா? ஐயோ, நான் பார்க்கலங்க, மன்னிச்சுக்கங்க. எனக்கு நீங்க வந்தது தெரியாதுங்க. அப்படியா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆமாம், வந்ததை யாரும் கவனிக்கல தான். சரி, நம்ம வந்து உட்காந்துருப்போமேன்னு தான் நாங்கள் முன்னாடி வந்து உட்காந்துட்டோம்மா. சரி சரி. அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து யாரும் வரல? ஏன், எங்களை பார்த்தா அப்புறம் யார் வீடு மாதிரி தெரியுது? ஏமா, நாங்களும் பொண்ணு வீடு தானே. பொண்ணு வீட்டுல இருந்து யாரும் வரலங்கிற? ஐயோ, அப்படி சொல்லல. மல்லிகா அண்ணி, அவர் அண்ணன், அவங்களெல்லாம் யாரையும் காணுமேன்னு சொல்றேன். இல்லை, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, அதான். வருவாங்க வருவாங்க. அண்ணே, காஃபி டீ போட்டு கொண்டு வரவா? இல்லைம்மா, அவங்கெல்லாம் வரட்டும், அப்புறமா குடிச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் வேண்டாம். நாங்கள் இப்படி உட்காந்துருக்கோம். நாங்கள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். அதனால அவங்க அப்புறமா கிளம்பி வரேன்னு சொன்னாங்களா, அதாம்மா முன்னைக்கு வந்தோம். சரிங்களா? சரி சரி, இருங்க, கூல் ட்ரிங்க்ஸாவது ஊற்றிட்டு வரேன். இல்லை, சளி பிடிச்சிக்கும் எனக்கு. இந்த கூலிங் அவ்வளோதெல்லாம் சேராது. வேண்டாம். என்ன அண்ணி நீங்களும் எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவீங்க போல. இருங்க, கொண்டுட்டு வரேன். இல்லைம்மா, வேண்டாம் விடு. சரி இருங்க, அம்மா சாம்பார் தாளிக்கணும்னுச்சு, போயிட்டு வரேன். பாரு. ஏங்க, இன்னைக்கு தான் வாரம் மாப்பிள்ளை வீடை பார்க்குறதுக்கு. மாப்பிள்ளை வீடு எப்படி என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம இவ இஷ்டத்துக்கு சாப்பாடு வேலை வரைக்கும் போயிட்டா. இப்போ என்னங்க அவசரம் அவளுக்கு உடனே சாப்பாடு போடுறதுக்கு? கொஞ்சம் பார்த்து நிதானமாக நின்று அதுக்கப்புறம் முடிவு எடுக்காம உடனே சாப்பாடையும் சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மாப்பிள்ளை வீடு இன்னைக்கு தான் பார்க்க வர்றா, வீடு வாசல் கூட எப்படி இருக்குன்னு தெரியாம சாப்பாடு போட சொல்லிட்டு, இதெல்லாம் என்னங்க இது? இங்கே பாரு, மல்லிகாவாச்சு அவங்க பிள்ளையாச்சு. அவங்களுக்கு பிடிச்சி அவங்க பிள்ளைய கொடுக்குறாங்க. நாம் நந்தி மாதிரி இடையில அது இதுன்னு சொல்லாமல் எதுவும் பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறோம். புரிஞ்சுச்சா? எதுலேயும் தலையிடாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். நான் மட்டும் வாயை திறந்துடக்கூடாது, உங்களுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படியே வாழ்னு கத்துவிய. அப்படி இல்லாமுல்ல, நமக்கு தேவையாமுல்ல. நம்ம ஒன்று வாய் ஏதாவது நீ திறந்து அது ஏதாவது மல்லிகாவுக்கு மனக்கசப்பு ஆகி ஏன்டா இவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னு நினச்சிடாம, சரியா? நம்ம வந்தது நினச்சா அவங்க சந்தோஷப்படணும்னு தான் நம்ம ஆளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். அதை முதல் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து நிதானமாக பேசு. இங்கே பாருங்க,
நான் வேணும்லாம் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். எனக்கு அது தோணுச்சு அப்படின்னா நான் பேச தான் செய்வேன். வேணும்னு இது பேசணும் இது பேசக்கூடாதுன்னெலாம் எனக்கு தெரியாது. அட வாங்க. தம்பி நீங்கள் யாருப்பா? நான் தான். தெரியாதா நான் யாருன்னு? என் ஃபோட்டோ கூட நீங்கள் பார்க்கலையா யாரும்? இல்லை தம்பி, நிஜமாவே எனக்கு தெரியாது. ஆ, சரி நீங்கள் யாரு? பொண்ணுக்கு நீங்கள் சொந்தக்காரங்களா? என்ன எப்படி கேட்டுட்டாப்புல இந்த பையன்? ஆமாம், நீ யாருப்பா? பொண்ணுக்கு பெரியப்பா இவர், நான் பெரியம்மா. பெரியப்பா பெரியம்மா அவங்க அப்பாவோட கூட பிறந்த அண்ணன். ஓ, ஐஷுக்கு நீங்கள் பெரியப்பா பெரியம்மாவா? ஆ ஆமாம். ஓ சாரி, எனக்கு தெரியல அதான். நான் தான் மாப்பிள்ள. ஓ அப்படியா தம்பி? பரவாயில்ல, பார்க்க நல்லா நீட்டாக தான் இருக்க. மாப்பிள்ளையை நாங்கள் அன்னைக்கு பார்க்கல, இன்னைக்கு பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம் தம்பி. அன்னைக்கு பார்க்காதனால நீ யார் என்னன்னு எங்களுக்கு தெரியல தம்பி. அதனால தான் யாருன்னு கேட்டுட்டோம். எதுவும் தப்பாக நினச்சிக்காத. சேச்சே, நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன்? நீங்கள் தெரியாமல் தானே கேட்டீங்க. உங்களுக்கே நான் யார் என்னன்னு தெரியாதுல்ல, அதனால தானே கேட்குறீங்க. இதுக்காகலாம் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். சரி அங்கிள். அங்கிளா? அப்ப நம்மள ஆன்டின்ல சொல்லுவான். தம்பி, நீ அங்கிள்லாம் கூப்பிட வேணாம். இவர மாமா, என்னை அக்கான்னு கூப்பிடு போதும். இந்த அங்கிள் ஜிங்கிள்லாம் வேண்டாம். ஏய், அந்த பையன் டீசெண்டா அழகா அங்கிள்னு கூப்பிட்றாப்புல. ஏண்டி வேண்டாங்கிற? கூப்பிட்டா என்னவா? கூப்பிட்டுட்டு போட்டுமே. ஏண்டி வேண்டாங்கிற? பாருங்க, உங்களை வேணா அங்கிள்னு கூப்பிட்டுக்கட்டும், என்னை ஆன்டின்ல சொல்லுவான். அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அக்கானே அழகா கூப்பிட சொல்லுங்க. ஓ, அதுக்கு தான் நீ வேணாங்கிறியா? கடவுளே கடவுளே, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதோ தெரியல. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். இதுக்கு தான் வேணான்னியா? ஆமா, அதுக்கு தான். சரி தம்பி. ஆமா, என்ன படிச்சிருக்க? என்ன வேலைக்கு போற? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்கா? இன்ஜினியரிங்ல என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்க? என்ன மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, இல்ல சிவிலா? என்ன படிச்சிருக்க? ஐயோ, இவர் என்ன படக்குன்னு மெக்கானிக்கா சிவிலா அது இதுன்றாரு. அப்படின்னா என்ன? பேசாம வாய் மூடிட்டு 10ஆவதுன்னு சொல்லியிருக்கலாமோ, இல்லை 12ஆவதுன்னு சொல்லியிருக்கலாமோ. சப்பா, இப்போ என்ன சொல்வேன்? கடைசி என்ன சொன்னாரு? சிவிலு. சரி, சிவிலே சொல்லிடுவோம். தம்பி, அவர் கேட்ட 5 நிமிஷம் ஆச்சு, ஒரு பதிலையும் காணும். என்னன்னு கேட்டாரு? அதுவா? சிவில் சிவில் அங்கிள். ஓ, சிவில் இன்ஜினியராப்பா? சரி சரி, எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து எடுத்து பண்ணிட்டு இருக்கியா? கன்ஸ்ட்ரக்ஷனா? அது கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறியாங்கிறாரு. ஆமான்றுவோமா இல்லைன்றுவோமா? ஆமாமே சொல்லுவோம். ஆமா அங்கிள், ஆமா ஆமா ஆமா. பரவாயில்லையே, நல்ல பொறுப்பான பையனாக தான் இருப்ப போல. கன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து பண்ணிட்டு இருக்க. அம்மா, உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பெயர் என்னது? அப்புறம் எங்க ஆஃபீஸ் வச்சிருக்க? எங்கெல்லாம் நீ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க? அட இருங்க, அந்த பையனை போட்டு நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிய. என்ன படிச்சிருக்க, எங்க வேலை பார்க்குறது மட்டும் கேட்டா சரியா போச்சு. அதை விட்டுட்டு அந்த பையன்கிட்ட நொய்யி நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஐயோ, இவர் கண்டதுக்கு கண்டதா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்ன பதில் சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. இப்போ எங்க ஆஃபீஸ் வச்சிருக்கேன்னு கேட்குறாரு, எங்க வேலை பார்க்குறேன்னு கேட்குறாரு. ப்ராஜெக்டா? ப்ராஜெக்ட் அப்படின்னா? ப்ராஜெக்ட்னா என்னன்னே எனக்கு தெரியாதே. இதில் வேற நான் எந்த ப்ராஜெக்டை சொல்லுவேன், நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணினேன்னு சொல்லுவேன், பண்ணுவேங்கிறேன். ஷப்பா, தேவையில்லாமல் வந்து வாண்டடாக மாட்டிக்கிட்டோமோ. வாங்க, நான் வாக்கிலே கிளம்பியிருக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி, நீ போய் வேலை இருந்தா பாருங்க. இவருக்கு என்ன வேலை? இன்னும் பொண்ணு வீட்டில் வந்து ஏன் வரலன்னு கேளுங்கப்பா. போங்க. இருங்கய்யா, கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லல. அங்கிள். போயா, இவருக்கு என்னையா வேலை? அவர் கிடக்குறாரு. ஆண்டி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சே, கல்லை தூக்கி போட்டுட்டானே. ஆன்ட்டிலாம் சொல்லாத, உன் கையில கல்ல விழறேன். தயவு செஞ்சு அக்கான்னு கூப்பிடு, சரியா? ஓ அப்படியா? ஏன் ஆன்டின்னு கூப்பிட்டா என்ன? அவ கிடக்குறா தம்பி, நீ ஆன்டினே கூப்பிட்டு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட். அம்மா, அந்த வந்துட்டேன். இந்த இங்க அந்த அங்கிள் வந்துட்டாங்களா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அங்கிள் ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிடுற மாதிரி. சரியா. ஐயோ, இதுதான் சாக்கு, ஓடிடுடா. மாமா, அக்கா,
வாங்க மாமா, வாங்க அக்கா. இது என்ன இவன் நம்மளை மட்டும் அங்கிள் ஆண்டிங்கிறான், அவங்கள மட்டும் மாமா அக்காவாம்ல. வாரோம். நினச்சி கூட பார்க்கல மாமா நீங்களும் அக்காவும் வருவீங்கன்னு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்திருக்கதை பார்க்கும்போது. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன பண்ணுறது, உனக்காக இல்லைனாலும் மயிலுக்காக பார்க்கணும்ல. மயில் எங்கள் மேலே உசுரையே வச்சுருக்கோம், அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அந்த பிள்ளைக்காக பார்க்கணும்ல, பொம்பளை பிள்ளைக்கு. எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க, அதுவே எனக்கு போதுமாம்மா. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்ததே, வரீங்களோ வரலையோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க, அதுவே போதுமாம்மா. சரி சரி இருக்கட்டும், வேற யாரும் வரலையா? இந்த அத்தை வந்திருக்கு, வெளியில பேசிட்டு இருக்குக்கா. நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா? தம்பி கோமதி அம்மாலாம் எங்கப்பா? அந்த உள்ள இருக்காங்க, இந்த பார்த்துட்டு வரேன். அண்ணே நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. சரி சரி இருக்கட்டும் மயிலு. வா உட்காரு, ஏன் நின்றுக்கிட்டு இருக்க? வா அப்படி உட்காரு. சேர் எடுத்துட்டு வா. தம்பி பரவாயில்லையா, சேரெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்படி உட்காரு. மயிலு, வரலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட கூட நான் வரலன்னு சொன்னேன் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது உன்னையும் நினச்சேன். சரி இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறானே, கூப்பிட்டதுக்கு மரியாதை என்ன? அன்னைக்கு கூப்பிடலன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து சண்டை விட்டோம். இன்னைக்கு கூப்பிடுறீங்க, கூப்பிட்டது கூட போகலைன்னா அதுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி தான் வாமுல்ல அப்படின்னு அவளை நான் இழுத்து கூட்டிகிட்டு வந்தேன். என்ன மயிலு சந்தோஷமாக வந்தது. கிருஷ்ணா வரலையா? சொன்னியா கிருஷ்ணா கிட்ட? சொன்னேன் தான் அண்ணே, அவன் ஏன் வரலன்னு தெரில. என் முறைக்கு நான் சொல்லிட்டேன், ஆனால் அவன் வரலண்ணே. அதான் ஏன் என்னன்னு தெரில. சரி பரவாயில்ல, வந்தாலும் நான் என்ன வராட்டி என்ன, அவங்கவுங்க விருப்பம். இந்தா நீங்கள் நான் சொன்னதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அண்ணியும் வந்தது நினச்சி. சரிண்ணே. சரி இருக்கட்டும் விட்றா. இவ்வளோ தூரம் வந்து சொன்னவங்களுக்கு சொல்லாமல் நான் அது எப்படி வராமல் இருப்பேனா? அதான் முள்ளையும் கிளம்பிட்டா, நானும் கிளம்பிட்டேன். இதுக்காகலாம் கவலைப்படாத. விட்றா தம்பி, வா உட்காரு வா.